அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் மன குழப்பத்தால் என்ன முடிவெடுப்பது என தெரியாமல் மனக்குழப்பத்தில் இருந்து வரும் மீனராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் அமையிருக்கு. அந்த வகையில் மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல குறிப்பா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் புதன் பகவானும், மீனத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு, சனி ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்க இருக்காங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீன ராசியை சேர்ந்த உத்திரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசியில் சுக்கிரன், 4ஆம் இடத்தில் செவ்வாய், குரு சுக்கிரன் பரிவர்த்தனை இவைகள் எல்லாம் ராசிக்கு சிறப்பு செய்யக்கூடிய அமைப்புகள் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்து செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருப்பதால் பொருளாதாரம் சிறப்பாக இருக்குங்க. அதே நேரத்தில் செலவும் அதிகரிக்க இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 12இல் புதன் இருப்பதால் பொருளாதார உயர்வு உண்டுங்க. புதிய அனுபவங்கள் கிடைக்குங்க. பெரியவர்களுடைய ஆலோசனை கை கொடுக்கும். அதே போல உங்களுடைய ராசிக்கு குரு 7ஆம் ராசியையும் 9ஆம் ராசியையும் பார்ப்பது நல்ல ஒரு அமைப்புங்க. பெண்மணிகளுக்கு நல்ல முன்னேற்றம், மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி சுக்கிரன் வலிமை பெற்றிருக்கிறார். தைரியம் குறைந்து குழப்பங்கள் அதிகரிக்குங்க. காரியங்கள் கடைசி நேரத்தில் முடியாமல் தள்ளி போகலாங்க. எதிலும் 10 முறை சென்றால் தான் காரியம் நடக்கும். ஏதோ ஒரு வகையில் செலவுக்கு மேல் ஒரு செலவு வந்து கொண்டே இருக்குங்க. கையிருப்பு கரையுங்க. எனவே செலவுகள்ல நிதானம் தேவை. ராசிக்குள் ராகு இருப்பதால உடல் நலம் குறித்த கவனமின்மை சிக்கலை உருவாக்கும். அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் வரவுக்கேற்ற செலவுகள் இருப்பதால சேமிப்பதற்கு சாத்தியக்கூறிகள் இல்லைங்க. இருப்பினும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஜென்ம ராசியில் சூரியனும், விரயத்தில் சனி பகவானும், அர்த்தாஷ்டகத்தில் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் வீண் அலைச்சல்கள், அதிக உஷ்ணத்தால் வசதியும் சரும உபாதைகளும் ஏற்படக்கூடுங்க. கூடுமான வரையில் வெளியில் அலைவதை குறைத்து கொள்வது உடல் நலனை பாதுகாத்து கொள்ள பெரிதும் உதவுங்க. பிறருக்கு பணம் கொடுப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. களத்திரஸ்தானத்தில் அமர்ந்துள்ள கேதுவினுடைய நிலையின் காரணமாக உங்களுடைய மனைவிக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படக்கூடும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து இதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க. தடங்களும் தாமதங்களும் ஏற்பட்டு பண விரயத்திற்கு வழிவகுக்கும். கூடுமான வரைக்கும் தேவையில்லாத வீண் விரய செலவுகளை குறைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் மீன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறை சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் தாங்க இருக்குது. தற்போது அவர் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. மேலதிகாரிகள் காரணமின்றி உங்கள் மீது வெறுப்பை காட்டுவாங்க. சக ஊழியர்களும் உண்மையாக நடந்து கொள்ள மாட்டாங்க. எந்த நிலையிலும் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும். வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. இடைத்தரகர்களிடம் பணம் கொடுத்து ஏமாற்றப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. இக்காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. எந்த ஒரு காரியத்தையும் கவனத்தோடு செய்யுங்க. அதே போல காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. மீன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே விசாரித்து அறிந்து கொண்டு அதற்கேற்ப உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நஷ்டம் ஏற்படுவது தவிர்க்க உதவுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைப்பது கடினங்க. மிக கடினமான நியாயமற்ற போட்டிகளை சந்தையில் நீங்கள் சமாளிக்க வேண்டிய
வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. அதே போல் இத்தருணங்களில் புதிய விற்பனை திட்டங்கள் தற்போதைக்கு ஒத்தி போடுவது நல்லது. சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு குறையுங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதப்படும். வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர்களுக்கோ அல்லது வெளி மாநிலங்களுக்கோ செல்லும்போது உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை கிரக நிலைகள் பொறுத்ததுங்க. அதே போல கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் சற்று குறையக்கூடும். அதன் காரணமாக வருமானம் பாதிக்கப்படுங்க. மருத்துவ செலவுகளை தவிர்க்க முடியாது. வெளியூர் பயணங்கள் கைப்பணம் விரயமாகும். திரைப்படத்துறையினர் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. நடிகர்கள் நடிகைகளும் நல்ல வாய்ப்புகளுக்காக காத்திருக்க வேண்டிய ஒரு தருணம் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. அரசியல் தொடர்புகளில் ஆதரவு சிறிது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் மீனராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டம் முழுவதும் கிரக நிலைகள் ஓரளவுக்கு உங்களுக்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க. தேவையற்ற பிரச்சனைகள்ல சிக்கிக் கொள்ளும் வாய்ப்புகள் உள்ளது. ஏழரை சனியினுடைய நிலை எடுத்துக்காட்டுது. கூடுமான வரையில் முக்கிய பிரச்சனைகள் உங்களுடைய கருத்துக்களை வெளியிடாமல் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மீனராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்விக்கு அதிபதியான புதன் மட்டுமல்ல மற்ற முக்கிய கிரகங்களும் கூட உங்களுக்கு சாதகமாக இக்காலகட்டம் முழுவதும் சஞ்சரிக்கவில்லைங்க. உங்களுக்கு சாதகமாக இக்காலகட்டம் முழுவதுமே சஞ்சரிக்கவில்லைங்க. தக்க தருணத்தில் படித்தவை மறந்து போகும். ஆசிரியர்களுடைய ஆதரவு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏழரை சனியினுடைய பக்கத்தினால் அடிக்கடி உடலில் சோர்வும் அசதியும் ஏற்படக்கூடுங்க. இது கல்வி முன்னேற்றத்தை வெகுவாக பாதிக்கும். அது மட்டுமில்லாமல் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க. ஆனால் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்பதையே கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்விக்கு தேவையான பண உதவி என்பது எளிதில் கிடைக்குங்க. அதே போல சக மாணவ மாணவிகளுடன் பழகும்போது எச்சரிக்கையாக கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் அர்த்தாஷ்டக நிலையில சஞ்சரிப்பது நன்மையை அளிக்காது. தருணத்தில் மற்ற முக்கிய கிரகங்கள் அவ்வளவு ஆதரமாக இல்லைங்க. வயல் பணிகளில் கடினமாக இருக்குங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகும். இந்த மாதத்தினுடைய கடைசி வாரங்களில் பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே சிக்கனமாக செலவு செய்வது மிக மிக நல்லதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியினுடைய தாக்கத்தினால் அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் ஏற்பட்டு ஓய்வெடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படக்கூடுங்க. இதற்கெடுத்தாலும் கோபம் வரும். மனதில் டென்ஷன் உண்டாகும். நெருங்கிய உறவினர்கள் மீது வெறுப்பும் விரக்தியும் முன்கோபமும் ஏற்படுங்க. திருமணத்திற்கு காத்துள்ள கண்ணியருக்கு வரன் அமைவதில் எதிர்பாராத நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. ஜென்ம ராசியில் உள்ள ராகுவிற்கும் ஏழரை சனிக்கும் பரிகாரம் அவசியங்க. வீண் அலைச்சலை அடிக்கடி ஏற்படும். உடல் உபாதைகள் ஏற்படும் போது உடனுக்குடன் மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. மீனராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமைகளில் ஒரு ஏழைக்காவது உணவளிப்பது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரக நிலைகள் தெள்ள தெளிவாக உறுதியளிக்குது.